பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வராறில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஆஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஆஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, தயவு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மேசராசிக்கு கண்டிப்பாக ராசிநாதன் நீச்சம்ங்கிற ஒரே நெகட்டிவை தவிர வேற எந்த நெகட்டிவும் இல்லை. அடுத்து 12 வயசுல 7.5, 25 வயசுல 7.5, 40 வயசுல 7.5, 60 வயசுல 7.5. முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, ஒவ்வொன்றாக பிரித்து கொள்ளுங்கள். அப்படி பிரித்து கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும். ஆக 7.5 சனிங்கிறது உங்க ராசிக்கு 2ல குரு இருக்கிறாரு, தனத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிர வீட்டுல இருக்கிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்காங்க. அப்ப என்ன பரிவர்த்தனை இருந்தாலும் 2 பேரும் பகையோ நட்போ சமமோ அது இங்க நமக்கு அவசியம் இல்லை. பரிவர்த்தனை இருக்கும்போது என்ன பலனை கொடுக்குமோ அதை பலனை கொடுத்து ஆகணும். அதான் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லைங்க, சனீஸ்வரர் 12ல, இவர் உங்க ராசிக்கு 12ல இருக்காரு. அப்ப 12ல இருக்கும்போது நல்ல விதமான ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பார். 3, 6, 8, 12. அப்ப அந்த 12ல கண்டிப்பா 12க்கு உரிய பாவகத்தன்மையை கொடுத்து ஆகணும். ஆக மேசராசிக்கு ஒரே ஒரு நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்னா 7.5 சனீஸ்வரர். அந்த 7.5 சனீஸ்வரர் 12 வயசு, 13 வயசு, 15 வயசுனா படிப்பை பாதிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விநாயகர் கும்பிடுங்க. அதுக்கு அடுத்தது 25 வயசு 7.5ல தான் கல்யாணம் நடக்கும். சுப விரயமா ஆக்கிக்கோங்க. வீடு கட்டாம இருந்தா வீடு கட்டிக்கிறலாம். சுப விரயம் ஆக்கிக்கிட்டா எல்லாமே சுகமாக வந்து முடியும். சுகஸ்தானம். ஏற்கனவே மேசராசி நேயர்களுக்கு முதல் சுற்றா இருந்தா தான் கவனமா இருக்கு. 2வது சுற்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அடுத்தது உங்க திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப லக்னத்துக்கு உங்க லக்னத்துக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்துக்கு பிறகு என்னென்ன தசா புத்தி வருதுன்னு அஸ்வினி, பரணி, கார்த்திகை. கேது திசையா இருக்கணும், இல்லைன்னா சுக்கர திசையா இருக்கணும், உத்தர சூரிய தசை. அப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகையில பிறக்கக்கூடியவங்களுக்கு என்ன தசா புத்தி வருது, என்ன லக்னம் வருது, எல்லாத்தையும் கணிச்சு வச்சுக்கிட்டு கோசார பலனுக்கு வாங்க. அப்ப கோசார பலனுக்கு வரும்போது உங்களுக்கு சனி பயிற்சி, கூடுதல் லாபம், கூடுதல் பெனிஃபிட் எல்லாத்தையும் கொடுக்கும். அதற்கு அடுத்தாற்போல் உங்கள் ராசிக்கு குரு 3ல போறார். அது சுகம் இல்லை, அது மத்தியம பலன். அதுக்கு அடுத்தாது போல உங்களுடைய ராசிக்கு 11ல ராகு கேது. அதுவும் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும். வெளிநாட்டை கொடுக்கும், வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும், வெளிநாட்டுக்குரிய மாறுதலை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், அனைத்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். எனவே தயவு செய்து மேசராசி நேயர்களுக்கு முருகன் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, இழந்த சொத்துக்கள் மீட்கக்கூடிய வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு ஒண்ணுமே இந்த கால பைரவர் சனீஸ்வரனுடைய குரு ஒரு 9 சனிக்கிழமை 9 தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, மிளகு தீபம் போட்டு, நெய் ஏற்றி மிளகு தீபம் போட்டு, கால பைரவருக்கு மிளகு தீபம், சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. வாராய்க்கு இழுப்பு நில தெய்வம் போடுங்க. வெற்றி உங்க பக்கம் வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல.